ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். நான் சமீபத்தில் இப்போ ஊருக்கு போயிருந்தேன். நான் எப்போவுமே ஊருக்கு போயிருந்தால் அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை ஊருக்கு போன போது ஊரில் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள் ஊரில் அம்மா வீட்டு ஊர்லேயே துவரம்பருப்பு நல்லா இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மதுரையிலேருந்து அந்த கடைக்கு வரும், அதனால வாசமாக இருக்கும் சாம்பார். எப்போ போனாலுமே நான் துவரம்பருப்பு வாங்கிட்டு வருவேன். அப்புறம் கசகசா கூட நல்லாயிருக்கும். நான் கசகசா சென்னையில் வாங்க மாட்டேன், எப்போவுமே போனால் அங்கே தான் வாங்கிட்டு வருவேன். பாருங்கள், 100 கிராம் 2 இது வாங்கியிருக்கேன். அங்கே விலையும் கொஞ்சம் நம்ம சென்னையை விட கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். நான் எப்போவுமே அங்கே தான் வாங்கிட்டு வருவேன், குவாலிட்டியும். அப்புறம் இதெல்லாம் பூண்டு. நான் காரைக்குடி இப்போ போனேன், அப்போ வாங்கிட்டு வந்தேன். இது 1/4 கிலோ 45 ரூபா. காரைக்குடியில் அந்த கொப்புடையம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருப்பாங்க வெள்ளைப்பூடு. அதில் பார்த்து நம்ம யார்கிட்ட நல்லா இருக்கோ அந்த கடையில் வாங்கிக்கலாம். ஒரு தலைப்பூடு எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் அது போன தடவை வாங்கிட்டு வந்தேன், உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. இந்த தடவை இதுவும், இன்னும் இது பெருசு, இது 65 ருபீஸோ என்னவோ, இதுவும் தான் வாங்கிட்டு வந்தேன். இது சைனாவோ என்னவோ நினச்சேன். அவள் இல்லை, சைனா இல்லை, இது ஹிமாச்சல பிரதேஷ்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால். இதில் 1/2 கிலோவும் அதில் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சென்னையில் வாங்குகிற பூண்டுலாம் உரிக்கவே முடியல, கொஞ்ச நாள் ஆனால் கெட்டு போயிடுது. இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது, அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் ஊர்லேருந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன், அதெல்லாம் நான் இப்போ காமிக்கலை. அப்புறம் இது சர்பத், நன்னாரி சர்பத். இது எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸ் சர்பத் கடை இருக்குது, நான் அது கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த கடையில் சர்பத் ரொம்ப காலமாக நல்லாயிருக்கும். அது எவ்வளோன்னு தெரியல, நான் சின்ன போதுலேருந்தே அந்த சர்பத் கடை அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கடையில் நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு பாட்டில் 100 ருபீஸு. இது துவரம்பருப்புலாம் பார்த்திங்கன்னா 120 ரூபா 1 கிலோ. கசகசா 100 கிராம் 120 ரூபா. அப்புறம் இந்த மண் சட்டி, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், மண் சட்டி வீடியோ. எங்கள் ஊரில் அங்கே தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது உடைஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே வீரல் வெடித்த மாதிரி ஒரு தடவை வச்சேன் கேஸில், அப்படியே வெடிச்சிருச்சு. அதனால சரி இதே மாதிரி ஷேப் தான் கேட்டேன். அவங்க இப்போ அந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. இதுதான் சின்ன சைஸ். நான் வீடியோவுக்கு இன்னும் கூட சின்னதாக கேட்டேன், அவங்க இதுதாம்மா சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு இது ஒன்றும். அப்புறம் இது சும்மா நான் வாங்கிட்டு வந்தேன், ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஷேப் அழகாக இருக்குது. நம்ம ஊறுகாய் அதெல்லாம் கூட உரசி வைக்கிறோம் இல்லையா, உப்பு போட்டு, அதெல்லாம் கூட இந்த மண் சட்டியில் வைக்கலாம். அதுக்காக எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது எங்கள் ஊரில் பொன்னமராவதியில். இது 100 ருபீஸ் பெருசு. இது 90 ருபீஸு. ஒரு 10 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க, 180 ருபீஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேங்காய் திருகி கட்டை. நிறைய பேர், நான் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் மாங்காய் நறுக்கிறதுலாம் கூட இருக்கும் இந்த மாதிரி கட்டையில். இது என்னோடது. எங்கள் அம்மா வச்சாங்களா என்னன்னு தெரியல, நான் அந்த சாமானில் பார்க்கல. பட் இப்போ காரைக்குடி போன போது வாங்கினேன். ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா பாலிஷ் போட்டிருக்கு. ஏதோ வேப்ப மரமோ என்னவோன்னு சொன்னார். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது 500 ரூபா. தேங்காய் திருகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி திருகினோன்னா இதிலே விழுந்துடும். அப்புறம் நம்ம வெங்காயம்லாம் உரிச்சா கூட தோல் போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை. சரி இந்த தடவை குறைச்சா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் துடுப்பும் வாங்கிட்டு வந்தேன். நான் கூழ் எல்லாம் காய்ச்சிரும் இல்லையா, அப்போ இதால் கிளறணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மண் சட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்னது 50 ருபீஸு, பெருசு 70ஓ 75ஓ. இதெல்லாம் தேக்கு தான். இது இப்போ ரொம்ப செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருந்தது, பார்த்து எடுக்கிறதுக்கு கூட சாய்ஸ் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம பொங்கல் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கூட கிளறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சட்டியில் பிடிக்காமல் நல்லா கிளறலாம்.
அப்புறம் இது வந்து இடியாப்பங்கட்டை என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது பாருங்கள், இது இவ்வளோண்டு. அதனால் கொஞ்சம் மாவு தான் கொள்ளும். அடிக்கடி வச்சு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்னதுக்கு தான் ஒன்று வரும். சரி பெருசு ஒன்றும் வச்சுக்கலாம். இன்னும் கூட இருக்குது என்கிட்ட ஊரில். பட்டு அங்கே போகிறச்ச சரி வாங்கிக்கலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட விலை வந்து 900 ரூபா. ஏன்னா இப்போ தேக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெலாம் ஆசாரியும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் நீங்களும் வந்து கேட்குறீங்க இதெல்லாமே, இந்த கட்டை சில்லு கட்டை எல்லாமே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லாம் வந்து சேல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வந்து கேட்டு வாங்கினா மாத்திரம்தான் கொடுக்குறாங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஃபோன் நம்பர் கொடுங்க, நிறைய பேர் கேட்குறாங்கன்னு. அவங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி நீங்கள் இந்த மாதிரி தேக்கு கட்டை வாங்கணுன்னா கொப்புடையம்மன் கோயில் இருக்குது காரைக்குடியில். அது சுற்றியும் நிறைய மரக்கடைகள் இருக்குது. அங்கே போய் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வாங்குகிற கடையில் கூட சொன்னேன், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் போடுறேன், நிறைய பேர் கேட்குறாங்க, அனுப்பி வைங்கன்னு. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியல, எப்படி ரூபா வாங்கிறது, எப்படி அனுப்புறதுங்கிறது. அதெல்லாம் அவங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கல. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்குறவங்களுக்கு மாத்திரம் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அதுவும் வந்து காரைக்குடி வந்து எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரம், 55 கிலோமீட்டர், 1 hour ஆகிடும் போயிட்டு திரும்பி வர. அதனால் போகிறதுக்கே 1 hour ஆகும். அதனால் எப்போவாவது போனேன்னா ரொம்ப விரும்பி கேட்குறவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் சில்லுக்கட்டையும் எனக்கு ஒன்று வாங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது ரொம்ப அதுவும் சின்னதாக இருக்குது. ரொம்ப நாளாகிடுச்சு பாருங்கள். அப்போ வந்ததுனால நல்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடாத இதுவே வந்து 1400. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டால் இன்னுமே ரேட் அதிகமாக இருக்குது. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இந்த கட்டை மாத்திரம் இதில் வந்து 6 சில்லு இருக்கும். இதுவும் அந்த கொப்புடையம்மன் கோயில்கிட்டே காரைக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் நிறைய கடை. நீங்கள் பார்த்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு போனால் கூட வேறு விலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 சில்லு. இது வந்து ஓமப்படி, இது தேன் குழல், இது இடியாப்பம், இது வந்து ஸ்டார் முறுக்கு, இது வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா, இது வந்து சீப்பு சீடை. இந்த மாதிரி 6 சில்லு இருக்குது. இது வந்து நல்ல கட்டையாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா சில சமயம் நம்ம கொண்டு வர்றது அனுப்புறதுல எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. அதனால் நான் வந்து ரொம்ப கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல. ஏன்னா நிறையாவும் அங்கே கிடைக்கல. 2, 3 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து செட்டிநாடு மங்கு சாமான். இதெல்லாம் நான் வந்து வாங்கலை, எங்கள் அக்கா கொடுத்தா. அவளுக்கு கல்யாணத்தில் எங்கள் அம்மா கொடுத்தது. அவள் போன போது வீட்டில் பார்த்து சின்னதெல்லாம் கேட்டா, உனக்கு என்ன வேணும்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உள்ளதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவள் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் லேபிள் கூட இது பண்ணல, யாருமே யூஸ் பண்ணல, அப்படியே வச்சது தான். இது கூட அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இது வந்து எங்கள் பாட்டியோடது. பாட்டியோட பேர் போட்டிருக்கு பாருங்கள், பூக்கருமு. பாட்டிக்கு வச்சதோ என்னவோ தெரியல என்ன பேருன்னு. அந்த இனிஷியல் தான் போட்டிருக்கு எல்லாத்துலேயுமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து இதுலேயும் போட்டிருக்கு பாருங்கள் அந்த பேர், அதே பேர் தான் போட்டிருக்கு. இதுவும் அவள் தான் கொடுத்தா, ஏதாவது வச்சுக்க உன் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. இதெல்லாம் தான் நான் இந்த தடவை ஊருக்கு போகிறச்ச நான் வாங்கிட்டு வந்தது. நிறைய பேர் வந்து இந்த மங்கு சாமானெல்லாம் கேட்டிருந்தீங்க, இது எங்கே கிடைக்கும், எங்கே போய் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து எங்களோடது, எங்கள் அம்மா பாட்டி அந்த மாதிரி கொடுத்தது, அதுதான் எங்களுக்கு தெரியும். இது வந்து கொப்புடையம்மன் கோயில் இருக்கு இல்லையா காரைக்குடியில், அதுக்கு பேக் சைடு பழைய ஜாமான்கள் விற்கிற கடைன்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஃபுல்லுமே இந்த மாதிரி கடைகள் இருக்குது. அதில் இந்த மாதிரி மங்கு சாமான்கள், அப்புறம் செட்டிநாட்டில் யூஸ் பண்ண மரச்சாமான்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். எல்லா விதமாகவும் இருக்குது.
ஏன்னா என்னால் வாங்கி இதெல்லாம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இல்லப்பா அது மட்டும் இல்லை, நம்ம போய் வீடியோ எடுக்கணும் கூட ட்ரை பண்ணால் அவங்க நம்மளை அலோவ் பண்ணல. ஆமாம், அவங்க அதுக்கெல்லாம் காரைக்குடியில் ரொம்ப அதுக்கெல்லாம் விரும்பலை. நாங்கள் நீங்கள் கேட்குறீங்களேங்கிறதுக்காக கூட 2-3 கடையில் கேட்டோம். யாரும் அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. அதனால நாங்களும் அதெல்லாம் ரொம்ப எடுக்கலை. நீங்கள் கூட சொன்னீங்க, ஒருத்தங்க கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அந்த பழைய ஜமான் கடையெல்லாம் காமிங்க அப்படின்னு. அதனால வேணும்னா நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த தட்டெல்லாம் நீங்கள் அங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டெல்லாமே எப்படியும் 500 ருபீஸ் சொல்லுவாங்க, இந்த சின்ன பிளேட்டு இது எல்லாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட கூட இருக்கும், ஒரு 700 அந்த மாதிரி. ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம அதை எப்படி பேசி வாங்குறதுன்னு தெரியல. அதனால நமக்கு ரேட்டு கட்டுப்படியாகும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கூட இருக்கும். இந்த இது வந்து நான் போன தடவை போன போது அந்த பழைய ஜாமான் கடையில் தான் வாங்கினோம். இது வந்து 600 700 சொன்னாங்க. ஒரு 50 ருபீஸ் கூட குறைக்க மாட்டேன்னாங்க. சரி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், கொஞ்சம் கூட இதுவாக ஸ்க்ராட்ச் எல்லாம் கூட இருக்குது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஷேப் அழகாக இருந்தது, அதுக்காக வாங்கினேன். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.